எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த கஷ்டம் நீங்க வேண்டுனா தினந்தோறும் வீட்டு பூஜை அறையில் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபட்டாலே வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சுப காரியத்திற்கும் முதலாக நம்ம ஏற்றக்கூடிய விளக்குனா இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தாங்க. நம்ம வீட்டில் எப்போதுமே சுபிட்சமாக இருக்க இந்த முறையில் நீங்கள் உங்கள் வீட்டு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபடுங்க. மேலும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் ஏற்றும் போது எந்த வகையான நிறக்கொண்ட திரியை ஏற்றினா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து சிக்கலும் பிரச்சனை சந்தித்துட்டு வரீங்கன்னா தொழில் ரீதியான ஏற்படக்கூடிய நெருக்க நிலை சரியாக ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே எல்லோருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீப வழிபாடுனா இது காமாட்சி அம்மன் விளக்கு தாங்க. அதில் எண்ணெய் சேர்த்து நம்ம விளக்கு ஏற்றினா நம்ம வீட்டில் மகாலட்சுமியின் அருள் எப்போதும் நிலைத்திருக்கும். வீட்டில் செல்வம் சேர எப்படி நம்ம விளக்கேற்றி வழிபடணும், குறிப்பாக வெள்ளி செவ்வாய்க்கிழமையினால் விளக்கேற்றிய பிறகு அதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய திரி உள்ளிட்ட பொருளை என்ன செய்யணும் போன்ற பல சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். இந்த சந்தேகத்திற்கு தெளிவான ஒரு பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நம்ம அனைவருக்குமே வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தாங்க. ஒரு சிலர் தினமும் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கும். இந்த விளக்கை ஏற்ற சரியான முறை என்னன்னு பெரும்பாலானவங்களுக்கு தெரியாதுங்க. காமாட்சி அம்மன் விளக்கை சரியான முறையில் ஏற்றி வழிபட்டாலே நம்ம குடும்பத்தில் பார்த்திங்கன்னா செல்வம் நிம்மதி மகிழ்ச்சின்னு எப்போதும் நிலைத்திருக்கும். லட்சுமி கடாட்சம் பெருகுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்குங்க. காமாட்சி விளக்கை ஏற்ற சரியான முறைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கினை முதல் நாளே சுத்தம் செய்து அதுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக முதல்ல எடுத்து வச்சுக்கணும். பிறகு மறுநாள் காலையில் எழுந்து கொளுத்து விட்டு விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே கோலமிட்டு டைமண்ட் கற்கண்டு பச்சை கற்பூரம் மற்றும் ₹1 ₹5 நாணயங்களை வச்சு விளக்கேற்றலாம். அதே போல் இந்த விளக்கிற்கு ஏற்றாற் போல் தட்டு வாங்கிட்டு அதன் மீது விளக்கு வச்சு தான் ஏற்றணும். வெறும் தரையில் வைத்து எப்போதும் விளக்கேற்றாதீங்க. முந்தைய காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிறிதாக கட்டை வைத்து அதன் மீது பசுஞ்சாணம் உருட்டி வச்சு அதன் மீது தான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவது வழக்கத்தில் இருந்திருக்கு. அந்த பசு சாணத்தில் பூச்சிகள் வண்டுகள் துளைக்காடு கன்று ஈன்ற பசுமாட்டின் சாணங்கள் தேர்வு செய்து விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. அதே போல் காமாட்சி அம்மன் விளக்கை கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வைப்பது ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க. இதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும். லட்சுமி கடாட்சம் வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்குங்க. அதே போல் இந்த கிழக்கு திசை நோக்கி விளக்கு வைக்க முடியாத பட்சத்தில் வடக்கில்னா மேற்கு திசை நோக்கி காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபடுங்க. இதில் மஞ்சள் நிற நூலில் திரியிட்டு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவது ரொம்பவே சிறப்புங்க. காமாட்சி அம்மன் விளக்கினை விளக்கேற்றும் போது நீங்கள் சுத்தமான பசுனை இல்லைன்னா நல்லெண்ணெயை பயன்படுத்தி விளக்கேற்றி வழிபடலாம். காமாட்சி அம்மன் விளக்கோடு தினமும் ஒரு மண்ணாங்கல் விளக்கையும் ஒரு விளக்கேற்றி வழிபட்டு வந்தாலே நிச்சயம் உங்கள் வீட்டில் குலதெய்வ அருளும் லட்சுமி கடாட்சமும் உண்டுங்க. விளக்கில் எண்ணெயை பற்றின சிறிது பச்சை கற்பூரத்தையும் ஒரு கிராம்பு சிறிய துண்டு பட்டைன்னு சேர்த்து விளக்கேற்றினா பட்டைக்கு பதிலாக வசமனை கூட பயன்படுத்தினா இது நம்ம அனைவருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எளிமையான ஒரு பொருள் தாங்க. பெரும்பாலான வீடுகளில் பித்தளையில் நீங்கள் வச்சுருப்பீங்க. சில வசதி படைத்தவங்க வெளியில் கூட நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருப்பீங்க. இது தவிர மற்ற உலோகங்களை காமாட்சி அம்மன் விளக்கே ஏற்றாதீங்க. அதே போல் உங்களுடைய வீடில் பயன்படுத்தக்கூடிய பூஜைக்கான விளக்கே காமாட்சி அம்மன் விளக்கு ரொம்பவே சிறப்புங்க. அதன் மத்தியில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பது போலவோ 2 புறத்தில் யானைகள் இருப்பது போல உருவம் இருக்கும். இன்னும் சில விளக்குகளை பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமிகளும் இருப்பது போல இருக்குங்க. பித்தளை விக்கில்னு சுவாமியின் உருவம் இருந்தாலும் அதை நாம் காமாட்சி விளக்குன்னு தான் சொல்வோம். லட்சுமி விளக்கு வராகி விளக்குன்னு குறிப்பிடுவது கிடையாது. விளக்கில் இருக்கக்கூடிய சுவாமி உருவத்தை வைத்து அந்த பெயரை நாம் எப்போதும் சொல்வது கிடையாதுங்க. விளக்கில் எரியக்கூடிய தீப சுடரை தான் காமாட்சின்னு குறிப்பிடுவோம். இந்த காமாட்சி அன்னை பார்த்திங்கன்னா ஜோதி வடிவமானவள்.
அதனால தான் 17 உலகங்களுக்கும் அரசியாகவும் அனைத்தையும் கட்டி காப்பவளாகவும் இருக்கா. அனைத்து விதமான மங்களங்களினுடைய மொத்த வடிவமாக தான் காமாட்சி இருப்பதால் எந்த ஒரு சுப காரியத்திற்கும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வழிபடுறான். உலகம் முழுவதுமே நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஆதிபராசக்தி பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் ஜோதி வடிவமாகவும் மங்கள ரூபணியாக காமாட்சியாக எழுந்தருளி அருள்பாலிப்பான்னு சொல்லுவாங்க. அதனால தான் விளக்கே காமாட்சி விளக்குன்னு குறிப்பிடுறோம். மேலும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் பார்த்திங்கன்னா ஏற்றி வழிபடுவதால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்முடைய பார்த்திங்கன்னா பழங்காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் எல்லோருடைய வீடுகளிலும் இது காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம விளக்கேற்றி வழிபட்டு வரோம். வீட்டில் மற்ற விளக்குகள் எரியலைனா கூட காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எல்லோரும் வீடுகளில் எரித்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வழிபடுவோம். காமாட்சி அம்மன் என்பவள் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தியாக இருக்கிறார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களும் அம்மன் காமாட்சியாகவே அருள்பாலிக்கிறார். காமாட்சி அம்மன் ஒரு முறை பார்த்திங்கன்னா உலக நன்மைக்காக வேண்டி கடுதவும் புரிந்திருக்கா. உலகம் சுபிட்சமாக இருக்கவும் உலக மக்கள் யாவருமோ கொடியவங்களிடம் அகப்படாமல் துன்பப்படாமல் பாதுகாப்போடு இருக்க தவம் புரிந்து கொண்டிருந்திருக்கா அன்னை காமாட்சி. இந்த கடுமையான முயற்சிக்கு மற்ற எல்லா கடவுள்களும் தன்னை வணங்கி அவளுக்கு உள்ள ஐக்கியமானாங்க. அதனால தான் காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வழிபட்டாலே எல்லா தெய்வங்களுடைய அருளாசையும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லா விளக்குகளை காட்டிலும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கிற்கு ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை தருங்க. அதுதான் இன்று வரையுமே எல்லோருடைய வீடுகளும் இந்த ஒரு நடைமுறை இருக்குது. குலதெய்வம் தெரியாதவங்க கூட காமாட்சி அம்மனை குலதெய்வமாக ஏற்று வழிபட்டா நிச்சயம் குலதெய்வ குற்றம் ஏற்படாமல் குலம் தலைக்குன்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் அருளக்கூடிய காமாட்சி அம்மனுடைய அருளும் ஒரு சேர இந்த தீப வழிபாடு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கைன்னு 3 பேருடைய சக்தியும் அடங்கியிருப்பதாக சொல்லுவாங்க. இந்த விளக்கை ஏற்றுவதால் 3 தேவியர்களுடைய அருளும் 30 செல்வங்களும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். கல்வி, செல்வம், வீரன்னு 3 ஒவ்வொருக்கு தேவையான வரம்தான். இந்த 3ம் ஒருவருக்கு நிலையாக இருக்க தினமும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் காமாட்சி அம்மனை நினைச்சு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி வணங்கி காமாட்சி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். இந்த காமாட்சி அம்மனுடைய விளக்கு ஏற்றும் போது ரொம்ப சுத்தமாக தான் ஏற்றணும். காமாட்சி அம்மன் விளக்கு ஜோதி சுடர் விட்டு நேராக எரியணுங்க. விளக்கை முறையாக புஷ்பத்தை கொண்டு தான் அணைக்கணும். எல்லா கடவுளும் ஒன்றாக தான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் ஊற்றக்கூடிய எண்ணெயும் ரொம்ப தரமாக இருக்கணுங்க. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்திற்கு மாறும் வரை அப்படியே விட்டு வைக்கக்கூடாது. எண்ணெய் தீர்ந்து திரி கருகி தீபத்தில் நெருப்பு பட்டு கருப்பாகவும் மாறக்கூடாது. இவையெல்லாம் நீங்கள் கவனமாக பின்பற்றுங்க. மேலும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. எப்போதும் நீங்கள் வீட்டில் இந்த காமாட்சி அம்மனுடைய விளக்கேற்றும் போது வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்க. விளக்கு சுத்தமாக தான் இருக்கணும். விளக்கே தரையில் வச்சு ஏற்றாதீங்க. தரையில் கோலமிட்டு கோலத்தின் மீது ஏதாவது தட்டை வைத்து தான் அதன் தட்டு மீது சிறிது பச்சரிசி குட்டி அதன் மீது தான் விளக்கேற்றி வழிபடணும். பொதுவாக நீங்கள் 48 நாட்கள் விளக்கில் இருபுறமும் யானைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடுங்க. கடன் பிரச்சனையில் உள்ளவங்க காலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி தொடர்ந்து 48 நாட்கள் வேண்டி கொண்டு வர நிச்சயம் உங்களுடைய கடன் தொல்லை விரைவில் சரியாகும். இந்த காமாட்சி விளக்கில் உள்ள திரிகளை பற்றியும் சில முக்கிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. குறிப்பாக மீனாட்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த விளக்குக்கு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினா ரொம்ப சிறப்பான பலனை தரும். கூடவே 1 ரூபாய் நாணயமோ 5 ரூபாய் நாணயமோ போட்டு அதற்கு பிறகு திரி போட்டு தீபம் ஏற்றினால் அதைவிட சிறப்பு ரொம்ப நல்லதுங்க. நல்லெண்ணெய் இழுப்பு எண்ணெயிலும் நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம். அதே போல் நல்லெண்ணெயில் சிறிது நெய் கலந்து ஏற்றலாங்க. விளக்கில் எண்ணெய் ஊற்றிய பிறகே திரி போடணும். ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரன்னு தூளாக்கி சிறிது எண்ணெயில் கலந்து ஏற்றலாம். இது அதிக சுடர்கள் வராதவாறு பார்த்துக்கும். காரணம் இதிலிருந்து வெளிவரக்கூடிய சுடரோ விளக்குகளில் இருக்கக்கூடிய மங்கள பொருட்களின் பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான். அதே போல் நாம் ஏற்றும் தீபத்தின் சுடர் பார்த்திங்கன்னா தெய்வத்தின் மீது பட்டு மறைக்கக்கூடாதுங்க. தெய்வத்தின் முன்பாக சுடர் ஒளி விடும்படி தான் ஏற்றணும்.
அதே போல் இந்த தாம்பலத்தில் தண்ணீர் இல்லைனா மலர்கள் தூவி அதன் மீது விளக்கை வைக்கலாம். இந்த விளக்கை குங்குமம் கலக்க வேண்டுங்க. இதில் ரூபாய் நாணயத்தை வைங்க. அப்போது ரூபாய் நாணயத்தை சிங்கமுகம் போல பார்த்திருக்குமாறு வைக்கணும். விளக்கை வச்சுள்ள தட்டில் பூக்களை வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க. பிறகு இந்த வழிபாடு நடத்த வேண்டுங்க. இப்படி வழிபாடு முடிந்ததும் தட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரும் மஞ்சள் குங்குமத்தையும் தினமும் மாற்றுங்க. தினமும் முடியலாம் கூட வெள்ளியிலே செவ்வாயில் மாற்றலாம். இதுபோல் விளக்கேற்றும் போது நேரடியாக தீப்பெட்டியில் ஏற்றாமல் ஊதுபத்தியில் பற்ற வச்சு அதிலிருந்து விளக்கை சுடரை பற்ற வைங்க. இப்படி செய்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது பார்த்திங்கன்னா எல்லாம் விலகிவிடும். நேரடியாக பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் கெட்ட அதிர்வலைகள் நிச்சயம் உங்கள் வீட்டிலிருந்து வெளியேறுங்க. வீட்டில் தெய்வத்தின் அருள் எப்போதும் நிலைத்திருக்க செய்யும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் தவறாமல் நீங்கள் தினந்தோறும் வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வழிபட்டு சிறப்பான ஒரு பலனை பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.